Hebron Ministries. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்திலே வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர். சரி, போன வாரம் என்னென்ன செய்தியை கொடுத்தேன்? கிறிஸ்துவின் உறவுகள், திராட்சை தோட்டத்தின் காவலாளிகள், திராட்சை தோட்டத்தின் கனிகள், திராட்சை தோட்டத்தின் சத்தம். வெரி குட். ஆண்டவர் தேவன் போன வாரங்கள்லேருந்து நமக்கு அருமையான ஒரு சப்ஜெக்ட் நம்ம கற்றுக் கொடுக்குறார். அது கிரைஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், கிறிஸ்துவினுடைய உறவுகள். நீங்களாம் யார்? அவருடைய டிஎன்ஏ உறவுகள்னால் அவருடைய ரத்தம். ஏன்னா உங்கள் இயேசு தன்னுடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நடத்தினார் இல்லையா? ஆண்டவர் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் அப்படிங்க ப்ரோ சிஸ் இல்லை, அதுபோல் ப்ரோ என்ன ப்ரோ ஸ்டைல் ஆகிப்போச்சு. இப்போ பிரதர்ன்றது ப்ரோ ஆகிப்போச்சு. அதுக்கு பி அப்படின்னு வாங்க பாரு. ஆமாம், அந்த ஒரு வார்த்தை. அப்போ என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் அந்த உறவை தேவன் கொடுத்துருக்கிறார், கிறிஸ்துவின் உறவுகள். அது கிறிஸ்துவின் உறவுகளுக்கு தேவன் பெரிய திட்டங்களை வச்சுருக்கார். இந்த அருமையான உன்னத பாட்டு 3000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. 2000 வருஷம் இயேசு பிறந்து 2000 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம் 1300 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட அருமையான ஒரு பாடல் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாய் கர்த்தர் வச்சுக்கிறார். சரி, அந்த காரியங்களில் 4 காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த 4th வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அருமையான காரியங்கள். முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? கீப்பர்ஸ் ஆஃப் வினையார், திராட்சை தோட்டத்தில் காவலாளிகள். சரி, திராட்சை தோட்டத்தில் காவலாளிகள்னால் என்ன உங்களுக்கு வசனம் ஞாபகத்துக்கு வருது? சரி, பரவாயில்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? காயின் ஆபேல் ஞாபகத்துக்கு வருது. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவாங்க. என்ன சொன்னா? உங்கள் சகோதரன் எங்கன்னு ஆண்டவர் கேட்டபொழுது ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அப்போது நீங்கள் எல்லாம் ஒரே திராட்சை தோட்டத்தில் இருக்கிறீங்க. திராட்சை தோட்டம் வந்து தேவனுடைய சபை. அதில் நீங்கள் ஒரு நாள் ஐ டோன்ட் நோன்னு சொல்லக்கூடாது. ஏன் அந்த விசுவாசி வரல? உடம்பு சரியில்லை. அந்த விசுவாசி என்ன ஆச்சு? ஒரு ஊருக்கு போயிருக்கார். எப்படி நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டு போகிறாங்க, சில பேர் சொல்லாமல் போயிடுவாங்க. ஆனாலும் கூட நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த சபை வேறு ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆள் வரலைன்னா, ஒரு ஸ்டாஃப் வரலைன்னா என்ன இது க்ளீனாக தெரியுது. யார் வரல, அட்டெண்டன்ஸ் போடுறாங்க பாருங்கள். அதுபோல் சபையில் யார் வராங்க போகிறாங்க என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். அது முதல்ல. ரெண்டாவது, ஃப்ரூட்ஸ் ஆஃப் வினையா, திராட்சை தோட்டத்தின் கனிகளை குறித்து ஏதாவது என்ன சொன்னேன்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், பிதாவானவர் மகிமைப்படுவார், நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள். பத்தியா ஆண்டவர் அதில் ஒவ்வொரு வசனம் நீங்கள் ஞாபகம் பண்ணினா போதும். மூன்றாவது பார்க்கும்போது சத்தம் இல்லையா? வாய்ஸ் ஆஃப் வினையா, திராட்சை தோட்டத்தினுடைய சத்தம். இதில் என்ன சொன்னேன்? நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகள் எல்லாம் என்னை பின்தொடரும், அப்பொழுது நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ 3 காரியம். இன்றைக்கு இப்போது ஒரு ஆண்டவர் இந்த இது வந்து உன்னத பாட்டுன்னா, எதுக்கு உன்னத பாட்டுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சாங் ஆஃப் சாங்னா உன்னத எல்லா பாடல்களிலும் மேன்மையான பாட்டு. இந்த சாலமோன் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறான், நிறைய நீதிமொழிகள் எழுதியிருக்கிறான். அந்த பாடல்களில் மிக மிக உன்னதமான பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு ஒரு கணவனும் மனைவியும் உள்ள உறவை பிரதிபலிக்கிறது. சபைக்கும் கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உள்ள உறவை அது பிரதிபலிக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கிறது, அது தெரியப்படுத்துகிறது. அதனால் இந்த பாடல் மிக மிக முக்கியமான உன்னத பாட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி மணவாளன் மணவாட்டியின் மேல் அன்புள்ளவனாக இருக்கிறான், மணவாட்டி எப்படி மணவாளனை தேடுகிறாள் அப்படின்னு அப்படியே அந்த காரியங்கள்லாம் இருக்கிறது போது அது தேவனை நினைவுபடுத்துக்குதா இந்த அருமையான சாலமோன் எழுதியிருக்கிறான். அவனுக்கு வந்து 700 + 300 இல்லையா? அவனுக்கு 1000. ஆனாலும் அதனால் 1000 வெள்ளிக்காசை கேட்குறான். 1000 வெள்ளிக்காசு கேட்குறான் பாருங்கள். நீங்கள் அந்த லேண்டை என்ன பண்ண? பால் அமான் என்ன அர்த்தம்? பிளண்டி, மல்டிபிள் அப்படின்னு ஆண்டவர் ஏராளமாய் பெறுகிறார். பக்கத்தில் பாசுங்க, கர்த்தர் உங்களை ஏராளமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பழகி பெருகுவீர்கள், உடம்பில் இல்லை பொருளாதாரத்தில். அப்படி சொல்லுங்கள். அப்படின்னு அவங்க அம்மா நீங்கள் அப்புறம் வந்து ஏங்க உங்களால் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு உண்டாயிட்டங்கன்னு சொல்லக்கூடாது.
என்ன பண்ண உடம்பில் இல்லை, ஆண்டவர் பொருளாதாரத்தில், ஆசீர்வாதத்தில், சமாதானத்தில், சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் ஆண்டவர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சரி, அப்போது அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ பெண்கள் இருந்தாலும் ஒரு 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 அதாவது மணவாட்டி என்பவள் எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்ற அழகான இந்த உன்னத பாட்டை ரொம்ப அழகாக இவற்றையெல்லாம் எழுதி வருகிறத பார்க்க முடிகிறது. சரி பாருங்க, ஆண்டவருடைய கரம் இங்கு. அப்போ இந்த வசனத்தை வாசிங்க. இப்போது 14ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேலுள்ள வெளிமானுக்கும் சமானமாயிரும். இப்போ அவன் சொல்றா, இந்த சூலமத்தியால் சொல்றா, மணவாட்டி சொல்றா, ஸ்பவுஸ் சொல்றா, பிறகு எப்படி சொல்லலாம், அந்த அருமையான வந்து எப்படின்னா பிரைட் சொல்றா. பிரைட் என்ன சொல்றா, ஆண்டவரே தீவிரியும், ஆண்டவரே மணவாளனே அப்படி சொல்றாங்க. அவர் மணவாளனே தீவிரியும், சீக்கிரமா வாங்க. லாங்கிங் ஃபார் ஹிஸ் லவ், மணவாளுடைய அன்புக்காக ஏங்குகிறாள். அல்லேலூயா. சபை என்பது மணவாளுடைய அன்புக்காக ஏங்குகிறது. எப்போ ஆண்டவரே வரப்போகிறீங்க, ஆண்டவரே ஆண்டவரே வருவேன்னு சொல்லிட்டு போனீங்க, சீக்கிரத்தில் வருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, எப்பொழுது நீ வரப்போ. அதனால தான் சபையை என்ன பண்ண 2000 வருஷங்களாய் எல்லா உலகத்தில் இருக்கிற சபையெல்லாம் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். அப்படியே வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறி கொண்டு வருது. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நான் வருகைக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு இயேசு சொல்லிடுறார். அது என்னென்னலாம் சொன்னாரோ அவையெல்லாம் எப்பொழுதும் ஒவ்வொன்றாய் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு வந்து உங்களை நம்மை அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நேசரே தீவிரியும், ஹல்லேலூயா. மேக் ஹேஸ்ட் அப்படின்னா குயிக்காக வாங்க, சீக்கிரமாக வாங்க, வேக வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லி மணவாட்டி மணவாளனை அழைக்கிற ஒரு அருமையான வார்த்தைகள். அப்போ சொல்கிறா, என்ன சொல்கிறா, கந்த வர்க்கங்களின் மலையில் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமான். எப்படி மான்கள் வேகமாக ஓடுதோ, எப்படி இந்த குட்டிகள் குதித்து குளித்து சந்தோஷமாக வாருதோ, அதுபோல் என்ன பண்ணும், நீ வேகமாய் ஓடி வாரும் ஆண்டவரே. நான் உம்மை ஏற்றுக்கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. மான் வரும்பொழுது குட்டி ஓடி போய்ட்டு அந்த மானை போயிட்டு அப்படியே பிடிச்சி அது ஓடு போட அந்த குட்டியை அந்த மான் எப்படி கட்டி தழுவி கொள்ளுமோ அதுபோல் என் ஆண்டவரே நீர் வரும்பொழுது நான் உன்னை கட்டி தழுவி கொள்வேன் என்று அழகாக இந்த மணவாட்டி மணவாளனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற பியூட்டிஃபுல்லாக ஆண்டவரோட கரம் இங்கே இருக்கிறது. எ பேர்ட் நெவர் வாண்ட்ஸ் அ கேஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பறவைகளுக்கு ஒரு நாளும் சிறையிருப்பு பிடிக்காது. ஹல்லேலூயா. எ பேர்ட் நெவர் வாண்ட்ஸ் அ கேஜ். பறவைகளுக்கு ஒரு நாளும் கூண்டு விரும்பாது, சிறையிருப்பு பிடிக்காது. போல் எப்பொழுதும் ஆண்டவரையோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தேவன் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். நான் ஒரு சில காரியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஹவு மச் ஐ வாஸ் பிளஸ்ட், தட் மச் ஐ வாஸ் சஃபர்ட். ஹவு மச் ஐ வாஸ் ஹெல்பிங், தட் மச் ஐ வாஸ் கெட்டிங் ஹெல்ப். ஹவு மச் ஐ வாஸ் கிவிங் தட், ஹவு மச் ஐ வாஸ் கிவிங், தட் மச் ஐ வாஸ் ரிசீவிங். ஹவு மச் ஐ வாஸ் ஹாப்பி, தட் மச் ஐ வாஸ் சேட் அப்படின்னு ஒரு சில காரியங்களை என் மனதில் நினச்சிட்டுருங்க. ஹல்லேலூயா. யுவர் ரெஸ்டிங் டைம் இஸ் அ ரெசலிங் டைம் சொல்லுவாங்க. உனக்கு எப்பொழுது இளைப்பாறுதல் ஒரு நேரம், சமாதானத்தை நேரம் இருக்கான், அதுதான் நீ யுத்தம் செய்கிற நேரம். ஹல்லேலூயா. யுத்தத்திற்கு எப்படியாக சிந்திக்க வேண்டுமோ சிந்தின்னு சொல்லி ஒரு ப்ராப்ஸ் சொல்லுவாங்க. அதுபோல் ஆண்டவர் சில சமயத்தில் நம்ம ரொம்ப கஷ்ட நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மோடு கூட எடை போடுவார். 1975 கர்த்தர் என்ன அழைச்சார், ஆண்டவர் அழைச்சார்னு எங்கள் அப்பா அனுப்பினார். நான் அதை ஒரு சேலஞ்சாக ஒரு தருணமாக எடுத்துக்கிட்டேன். 75 இருந்து கர்த்தர் இந்த நாள் வரலையும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் கர்த்தரை விடாது இருக்கிற ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். தரிசனங்களை கர்த்தர் நிறைவேறி உங்கள் மேலே வச்சுக்கிற திட்டம் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். யாரையும் வேலை இல்லாத போய் உங்களை ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்கல மட்டும் தெரிஞ்சு கொள்ளாதீங்க. ஒரு பெரிய கம்பெனி ஒருத்தனை வேலை எடுக்குதுன்னா அவனை தாழ்ந்துகளை பார்த்து தான் வேலைக்கு எடுப்பாங்க. என்ன படிச்சிருக்கிற, என்ன குவாலிஃபிகேஷன், எந்த காலேஜில் படித்த. நான்லாம் ரொம்ப இன்டர்வியூ பண்ணுவேன், பயங்கரமாக இன்டர்வியூ பண்ணுவேன். வீடு யார், ஃபேமிலி யார், அப்பா அம்மாவோட இருக்கியா, தனியாக இருக்கிறியா, ஹஸ்பண்ட் இருக்கிறா, எத்தனை பிள்ளைங்க இருக்குது, எல்லாம் அந்த ரெஸ்யூமில் எழுதி வச்சுருப்பேன். நான் என் ஆஃபீஸில் இருக்கிற ரெஸ்யூமில் எல்லா கதையும் இருக்கும். ஒரு ஆள் ஸ்டாஃப் அப்போது ஒரு சாதாரண ஒரு பாஸ் அத்தனை பர்டிகுலர்ஸ் எழுதுறேன்னா பரலோகத்துக்கு சொந்தமாக அவங்கள கொண்டு போகிறவருக்கு எத்தனை பர்டிகுலர்ஸ் உங்களுக்கு தேவை.
அல்லேலூயா. ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. நம்மள தாட்சிக்கா அவர் என்னடா அழைக்காது, அவர் என்னடா நான் கிறிஸ்தவம் அப்படி இல்லை. ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தினால உங்களை ஆண்டவர் வாழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கல்வாரியில் எவ்வளோ அடிகள் பட்டார், பாவங்கள் பட்டார். அடிக்கடி இந்த உபத்திரம் வரும்போதெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணு அப்படி நினச்சி பாருங்கள். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எவ்வளோ அந்த ஒவ்வொரு அடியும். இந்த பேதுரு, பவுல், இந்த சீஷர்களெல்லாம் பட்ட பாடுகளை வரையும் 100 மடங்கு அதிகமாக அவர் தேவையா. ஒரு பெரிய கடவுள். அவர் காணிகள் கடாவப்பட்டு எத்தனை அடி, அந்த சாட்டையில் எத்தனை எலும்புகளை வச்சு அதை சீவி அதை அடித்து இழுக்கிறான் டவால்னு. இப்படி இருக்கிறான், விலாவில் குத்துறான், இவ்வளோத்தும் தாங்கிற மனுஷனாக இருந்து கடவுள். அவர் மனுஷ ரூபத்தில் வராரு. அந்த மனுஷன் பட்ட பாடுகள் அத்தனையும் நேச்சுரலாக அனுபவிக்கிறார். அப்போ பார்க்கும்போது அது போய் சீஷர்கள் பார்க்குறாங்க. அந்த இயேசுவே நினச்சி தான் அத்தனை சீஷர்களும் இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறார்கள். பார்த்தீங்களா ஒரு வாழ்க்கை. நான் எப்போ அடிக்கடி யோசிக்கிறேன், ஆண்டவரே இது மட்டும் ஊழியத்துக்கு அழைக்காமல் இருந்தா நான் ஒன்றுமில்லாமல் போயிருப்பேனேன்னு நினைக்கிறேன். அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நம்ம அழைப்பு உங்களை திராட்சை தோட்டத்தில் காவலாளிகளாய் வைத்திருக்கிறார். கனி கொடுக்கும்படியாய் வைத்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வார்த்தை உங்களை தொடும். நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க, என்னடாச்சு. ஒரே நிமிஷத்தை அற்புதத்தை கர்த்தர் செய்வார். 430 வருஷங்கள் அந்த எகிப்தியில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகளை அனுபவிக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு முன்னாடி இருந்த செங்கல் 2ஆய் பிளக்கம் என்று. அற்புதத்தையே பார்க்கல அவங்க. ஆனால் 430 வருஷம் ஒரு நிமிஷத்தில் அந்த செங்கடலையே 2ஆக பிளந்து கர்த்தர் அவளை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் இந்த 4 காரியங்களை நம்ம பார்க்குறோம். முதல்ல எக்ஸாமினர். முதல்ல அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் வரும்பொழுது உங்களை எக்ஸாம் பண்ணுவார், சோதிப்பார். எப்படி பண்ணுவார்? காட் இஸ் அவர் எக்ஸாமினர். என்ன பண்ணுவார்? உங்களை சோதிப்பார். பரிசோதகர் அப்படின்னா பரிசோதகர்னு என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் நம்ம ஏர்போர்ட்டில் போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? கம்ப்ளீட்டாக அவன் என்ன பண்ண செக் பண்ணுறாங்க, பாடியை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க? நாம் உங்கள் வீட்டில் போய் யாராவது வீட்டுக்கு போகும்போது அவசியம் போது உங்களை செக் பண்ணால் எப்படி? இல்லை, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, கெஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க, உங்களுக்கு சாப்பாடு கூப்பிட்ருக்காங்க, டக்குன்னு எல்லாத்தையும் உங்களை நில்லுங்க அப்படின்னா அது மூஞ்சில் கூட முழிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே போக மாட்டீங்க. ஆனால் ஃப்ளைட்டுக்கு போகும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்? ஃபுல்லாக தடவை பார்க்குறான், திரும்புன்றான். இப்படி திரும்பி டிடெக்டரை வச்சு கீனுச்சா என்ன பாக்கெட்டில் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அப்புறம் நான் சாவி வச்சுருந்தா சாவி எடுத்து வெளியே போடுன்றான். அந்த இதில் சூட் கேஸை செக் பண்ணுறான், ப்ரீஃப் கேஸை செக் பண்ணுறான், எல்லாத்தையும் செக் பண்ணுறான். எல்லாம். நான் ஒரு நாள் போயிருக்கும்பொழுது ஒரு ஆள் எங்கே வெளியூர் போகிறீங்க வேலை செய்கிற ஆள் ஃப்ளைட்டில் வரான் பொழுது அவன் இவ்வளோ பெரிய மூட்டை தூக்கிட்டு வந்திருக்கிறான். அந்த மூட்டை அதில் கீன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இவனை எடுத்து அவன் 10 ஜிப்பு வச்சுருக்காமா அந்த பேக்கில். ஒவ்வொருத்த ஒரு பக்கத்தில் ஊறுகாய் பாட்டில் வச்சுருக்கான், இன்னொரு பக்கம் முறுக்கு வச்சுருக்கான். இந்த மெட்ராஸில், சென்னையில், திருநெல்வேலியில் கிடைக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறான். யூபி போலது, உத்தரப்பிரதேஷ் போலது, இங்கே இருக்கிற வெரைட்டியெல்லாம் வாங்கிட்டு போகிறான். கிலுகிலுப்புலேருந்து பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டோம். ஒவ்வொன்றா எடுத்து போகிறான். அதில் என்னமோ ஒரு மெட்டல் ஒன்று சின்னதாக ஒரு இது மாதிரி கீ செயின் மாதிரி ஒரே ஒன்று கிடக்குது. அதனால அந்த ஹோல் பேக்கும் செக் பண்ணிட்டான் பார். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்துட்டான். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாரி அவன் வேணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டான். பாதி எடுத்துக்கிட்டான், அவன் எடுத்துக்கிட்டான், மீதியை கொடுத்து அனுப்பிச்சிடான். என்ன அவனுக்கு அர்த்தம்? எப்படியாவது ஃப்ளைட்டை பிடிக்கணும். அவங்ககிட்ட போய் தகராறு பண்ணி எப்படா எடுப்பேன்னா ஃப்ளைட்டு போயிடும். அதுபோல் கர்த்தர் ஒரு நாள் வருகையில் நீங்களும் நானும் எக்ஸாம் பண்ணப்பட போகிறோம். ஆண்டவர் நம்மளை பரிசோதித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்கிறார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பரிசோதிக்கிறாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டை பரிசோதிக்க. எங்கே இருக்கிற? ஃபோன் அடிக்கிறது எடுக்கவே மாட்டேற. ஃபோன் அடிக்கிறது எடுக்கவே மாட்டேற. இப்போ வேலையில் தானே இருக்கிறேன், யார்கிட்ட பேசிட்டு எவ்வளோ நேரம் கேட்குறாங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ண நீங்கள்? சில பேர் அவர் ஒன்று சொல்லுவாங்க எல்லாம் அப்படின்னு. ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? நீ எடுக்க மாட்டேற, ஏன் எடுக்க மாட்டேற? எனக்கு தெரியும், கர்த்தருக்கு இந்த கதெல்லாம் அடிக்கக்கூடாது. எனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அடிக்கல உண்மையே சொல்லணும். ஏன் எடுக்கலை? ஃபோன் எடுக்கலை, பாத்ரூமில் இருந்தேன், வெளியே போனேன், தூங்கிட்டேன், சைலண்ட் மோடில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை பேசணும். அப்போது கணவன் மனைவியை பரிசோதிப்பார், மனைவி கணவனை பரிசோதிப்பார், பெற்றோர்கள் பிள்ளைகளை பரிசோதிப்பார்கள்.
அந்த பிள்ளைகள் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். கல்யாணம் ஆறவர்களே பிள்ளைகளை அப்பா அம்மா பரிசோதிப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் பரிசோதிப்பான், அவன் நல்லா பரிசோதிப்பான். ஹல்லேலூயா. ஏன்றியா அப்போ என்ன அப்பா திட்டும் போதெல்லாம், அப்பா அம்மா திட்டும் போதெல்லாம் எரிச்சல் வரும், அவள் திட்டும் போது எரிச்சலே வராது. நல்ல பொண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கரெக்டாக கட்டி வைப்பார், கரெக்டாக கட்டி வைப்பார், பெர்ரைட் எடுக்க வைப்பார். ஆமாம், கரெக்டாக எந்த பொண்ணு அடங்காது இருக்குதோ அதுக்கு கரெக்டான ஆளை வைப்பார். முத்துன்னு முத்துவான். அடங்காத பிள்ளைங்களுக்கு இங்கே முத்து விழும், எல்லாம் நடக்கும். அதுதான் பரிசோதகர். அது பார்த்தா மணவாளன் எப்படிப்பட்டவர்? பரிசோதகர். மணவாட்டியை ஆண்டவர் சோதிக்கிறார். ஹல்லேலூயா. மணவாட்டியை சோதிக்க, சபையை சோதிக்கிறார். சபையை பெர்சிக்யூஷன் எடுத்துகிட்டு போகிறார், சபைக்கு உபத்திரவம் கொடுக்குறார், சபைக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார். ஆண்டவர் சோதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது எப்படிப்பட்டவர்? வேலர். வேலர்னா எடை தைரியசாலி, பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலினா நம்ம அந்த அந்த இவர் எப்படி இருக்க வேண்டும்? அந்த மணவாளன் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலும் தைரியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த மூணாவது காரியம் அப்படின்னு காட் இஸ் அவர் ப்ரொக்ளைமர், அறிவுரையாளர்கள். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் நமக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்குறார், அழகாக சொல்லிக் கொடுக்குறார். எப்படி இருக்கணும், நீ எப்படி செயல்பட வேண்டும், எப்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கொண்டு எந்தெந்த காரியத்தில் ஈடுபட்டு வர வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறார். அதுபோல் வீட்டுடைய எஜமானன் மணவாளன் எப்படி இருக்க வேண்டும்? அறிவுரை சொல்கிறவா இருக்க வேண்டும். எப்படி தன்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு, தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்கிற மணவாளனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு, அந்த திராட்சை தோட்டம் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் நீ சரி பண்ணினா அதே அபிஷேகம் இந்த அருமையான எங்களுக்குள்ளே வரும். நம்ம எதுக்குள்ளே வரும்? நம்ம சபைக்குள்ளே வரும். நம்ம சர்ச்சில் நெல்லை ஜெபராஜ்னு ஒருத்தர், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நெல்லை ஜெபராஜ், வெரி குட். ஒரு 4-5 பேருக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு அருமையான பயங்கரமான ஒரு நல்ல ஒரு எவாஞ்சலிஸ்ட். அவர் ரொம்ப அந்த நாட்களில் ஒரு பவர்ஃபுல் எவாஞ்சலிஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சவர், என் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர். வரும்போது பெரிய எவாஞ்சலிஸ்ட், என்கிட்ட ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பார். என் மேலே ரொம்ப பாசம். அப்படியே நான் வர்ஷிப் எடுத்து இப்போ சர்ச்சு ஆரம்பித்த போச்சு. நம்ம சின்ன சர்ச்சு, ஒரு 50 பேர் தான் இந்த சர்ச்சுக்கு வருவாங்க. அந்த சமயத்தில் அழகாக வந்துட்டு இப்படியே இறங்கி இங்கே டொக்குன்னு உட்காந்துருவார். நான் கண்ணை முடிக்குன்னு வர்ஷிப் எடுத்துகிட்ருப்பேன். பேசாமல் உட்காந்துருவார், அழகாக உட்காந்துருவார். உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உட்காரும் போது தான் அவரை பார்ப்பேன். பார்த்த உடனே அவர் பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம். அவர் தான் பிரசங்கம் எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ மாதங்கள் நம்ம சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ணிட்டார். அவர்கிட்ட சொன்னாராம் அவருடைய பிரசங்கம், அவருடைய அபிஷேகம்லாம் வல்லமையாக இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் அவரை என்ன பண்ணாராம், ஒருத்தர் பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டாராம், மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டாராம். அவங்க ஐயா அவங்ககிட்ட பேசுகிறோம் சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே மெரினா பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் பேச, என்ன தம்பி இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்திருக்க? அப்போ சொன்னாராம், ஐயா உங்கள் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது. நீங்கள் பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த வார்த்தைகள்லாம் வல்லமையாக எங்களை தொடுது, பிசாசு கட்டுகள் உடையுது, எல்லாம் அற்புதம் நடக்குது. எனக்கு அந்த அபிஷேகத்தை என் மேலே கையை வச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், தம்பி எனக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்தார் தம்பி. இந்த அபிஷேகத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரோ அவர்கிட்ட தான் தம்பி என்னால் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. வேர்க்கடலையோடு போயிட்டாரா எழுந்து. அதுபோல் ஒரு ஊழியக்காருடைய அபிஷேகம் ஆண்டவர் யாருக்கு வைத்திருக்கிறாரோ அவருக்கு தான் அதை கொடுப்பார். எலியாவின் அபிஷேகம் கர்த்தர் எலிசாவுக்கு வைத்திருந்தார். யாக்கோபுடைய அபிஷேகத்தை பிள்ளைகள் மேலே கர்த்தர் ஊற்றுகிறார். பாலுடைய அபிஷேகம் யாருக்கு போகுது? திமோத்திக்கு போகுது. பார்த்தீங்களா, அவன் ஸ்பிரிச்சுவல் சன் உண்மையாக இருக்கிறான், கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்து விடுகிறான். தேவனுடைய திட்டங்கள் அதுபோல் ஆண்டவர் சபையை அடுத்த நிலைக்கு தேவன் கொண்டு செல்ல போட்டாங்க. பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக இருப்பார், அப்படியே சிம்பிளாக இருப்பார், அப்படியே ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். ஆண்டவர் அவர் ஆஸ்வதிப்பார். அது ப்ரொக்ளைமர், அறிவுரை ஆள், பெரிய எவாஞ்சலிஸ்ட் அவர். சரி, அவர் 4வது காரியம் டிஃபெண்டர்னா என்ன பண்ணும்? பாதுகாப்பாளர். மணவாளன் எப்பவுமே பாதுகாப்பாளர். சொல்லுங்கள், மணவாளன் எப்பவுமே பாதுகாப்பாளர். அதுபோல் ஒரு கணவன் எப்படி இருக்கணும்? வீட்டிற்கு பாதுகாப்பாளராக இருக்க வேண்டும். மணவாளன் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும். ஆண்டவர் தேவன் அவர் மூலமாக அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அந்த குடும்பம் உன்னத நிலைக்கு, நல்ல நிலைக்கு வரணும். எல்லாரும் பார்க்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா.